எனக்குண்டான குறைவை யாரிடம் சொல்லி தீர்ப்பது? கர்த்தர் என் குறைவை எப்பொழுது நீக்குவார் என்ற யோசனையில் இருக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் நமக்கு சொல்லுவது சங்கீதம் 34:9. அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. எலிசா சூனேமுக்கு போகும்போது பெயர் குறிப்பிடப்படாத ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீ. அவர் தேவ மனுஷன் என்று அறிந்து தேவன் மேல் பயம் இருந்தபடினார், தேவனை நேசித்தபடியினார் தேவ மனுஷனியாகிய இவருக்கு கனம் கொடுக்கத்தக்கதாக அவர் போகும்போதும் வரும்போதும் இளைப்பார ஒரு அறையை ஆயத்தப்படுத்தி அதில் தேவைகள் எல்லாவற்றையும் வைத்திருந்தார். அவரை மிக நன்றாக கவனித்துக் கொண்டார். எனவே எலிசாவும், உனக்கு என்ன செய்ய நான் வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவள், ஐயா, எனக்கு ஒரு குறையும் இல்லை, நான் மிக சுகமாய் குடியிருக்கிறேன் இந்த ஜனத்தின் மத்தியில் என்று சொன்னார். அப்பொழுது அவருடைய வேலைக்காரன் அவளுக்கு குழந்தை இல்லை என்று சொன்னார். உடனே அவர், ஒரு உற்பவத்திட்ட காலத்தில் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொன்னார். அப்படியே பிறந்தது. அந்த குழந்தை மரித்தது. அதையும் அவர் உயிரோடு எழுப்பி கொடுத்தார். நிலபுணங்கள் எல்லாவற்றையும் இழந்து போனார். அவள் திரும்பி வரும்போது அவைகள் அத்தனையும் அவளுக்கு திரும்ப கிடைக்கத்தக்கதாக ராஜாவின் கண்களில் தேவன் தயவு காட்டினார். அந்த ஸ்திரீ தேவன் மேல் உள்ள அன்பையும் பயத்தையும் நிரூபிக்கும் வண்ணமாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேவ ஊழியனை கனம் பண்ணினார். அப்பொழுது அவள் கேட்கவே இல்லை. கேட்காத அவள் குறைவையும் தேவன் நிவர்த்தி செய்தார். கேட்டாள், ஜீவனை கேட்டாள், அதையும் கர்த்தர் கொடுத்தார். இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ள செய்தார். ஆம், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேவன் மேல் நம்ம பயபக்தியை காட்டும் போது, நம் அன்பை காட்டும் போது, நமக்குள் என்ன குறை என்று நமக்கே தெரியாவிட்டாலும் நம்முடைய குறைகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாக்கி நாம் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிறவராயிருக்கிறாருங்க. ஜெபிக்கலாமாங்க. அப்பா, கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற தேவனே, எனக்குள் என்ன குறையுண்டு என்று எனக்கே தெரியவில்லை, ஆனால் நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. என் குறைகள் எல்லாவற்றையும் நீக்கி உமக்குள்ளாக என்னை ஒரு நிறை உள்ளவளாக மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வையும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.